ஐப்பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐப்பட்டி வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஐப்பட்டி மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இங்கேருந்து டேப்பை வச்சு 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸ்லீவ் தைக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு. இது மாதிரி ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 தையல் போடணும். ஒரு தையலை விட்டுறக்கூடாது, இன்னொரு தையல் போட்டுக்கலாம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்கா, ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கழுத்து தைக்க போகிறோம், ஸ்லீவ் ஏற்ற போகிறோம், ஃபுல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ப்ளவுஸ் வந்துட்டு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து பேக் எடுத்துக்கலாம். இப்போ வந்து பேக் எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு இந்த மாதிரி போட்டுக்கணும். அதே மாதிரி இன்னொரு ஃப்ரண்ட்டு எடுத்து இந்த மாதிரி போட்டுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம 1/2 இன்ச் விட்டுருந்தோம். அந்த 1/2 இன்ச் அப்படியே நம்ம தைச்சிக்குவோம். இந்த மாதிரி ஷோல்டரில் பார்த்தீங்கன்னா 2 தையல் போடணும். ஒரு தையலை விட்டுறக்கூடாது, இன்னொரு தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீவ் எடுத்துக்கலாம். ஸ்லீவ் எடுத்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஃபைனலாக கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்ம நெக் வந்து ஸ்டிச் பண்ணலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் கழுத்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்லீவ் தைச்சாலும் தைக்கலாம், இல்லை நீங்கள் ஸ்லீவ் தைச்சிட்டு கடைசியில் நீங்கள் கழுத்து தைச்சாலும் தைக்கலாம். உங்களுக்கு எப்படி இருக்கோ நீங்கள் அந்த மாதிரி தைச்சிக்கலாம். இப்போ நம்ம ஸ்லீவ் எடுத்துக்குவோம். இப்போ நம்ம 2 கையும் எடுத்துக்கலாம். இந்த 2 கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த கவர் தட்டு இருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கவர் தட்டு இருந்தால் இது வந்து ஃப்ரண்ட் சைடு வரணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃப்ரண்ட் சைடு வரணும் இந்த கவர் தட்டு. இந்த மாதிரி கவர் தட்டு இல்லாமல் இருக்கு பாருங்கள், இது வந்து பேக் சைடு வரணும். சரிங்களா? அப்போ இந்த சைடு, அதாவது ரைட் சைடோடைய ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இதுதான் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒருவேளை இந்த ஸ்லீவ் வச்சு தைச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா இது பேக்கில் போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா இது வந்து பேக்கில் போயிடும். அதனால் அதனால தான் நம்ம இந்த மாதிரி அர்க்காத் பண்ணுறது. இப்போ நம்ம ஸ்லீவ் தைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி அர்க்காத் போட்டிருக்கோம் இல்லைங்களா, இந்த அர்க்காத்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத ஒன்ஸ் டைம் வந்து வச்சு பார்த்துக்கலாம். அதை பாருங்கள், இந்த மாதிரி கரெக்டாக அக்கல்கிட்ட இருக்கக்கூடிய அந்த அர்க்காத்தில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இதை அப்படியே நீங்கள் இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் அர்க்காத் வந்து சென்டர் ஜாயினில் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். கரெக்டாக இருக்கு பாருங்கள், பர்ஃபெக்டாக. இப்போ நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம் நிறைய வீடியோவில், ஸ்லீவ் தைக்கிறதுல 2 மெத்தட் இருக்குது. அதில் இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் நான் வந்து இன்னொரு ஸ்லீவ் தைக்கும்பொழுது உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச் தான் தைக்கணும். கரெக்டாக அந்த 1/2 இன்ச் ஃபாலோ பண்ணிங்க. இப்போ இந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் கரெக்டாக இருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம். பாருங்கள், இந்த அர்க்காத் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஸ்லீவ்லேயும் அதே மாதிரி தான் நம்ம டபுள் தையல் போடணும். ஒரு தையல் ஓட விட்டுறக்கூடாது, 2 தையல் போடணும். இப்போ நம்ம 2 தையல் போட்டாச்சு. இதை வந்து இந்த மாதிரி சரி பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ இந்த சைடு வந்து நம்ம ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த சைடு ஸ்லீவ் வந்து நம்ம எப்படி தைக்க போகிறோன்னு சொன்னாக்கா, இது ஒரு மெத்தட். ஃபஸ்ட்டு தைச்சது ஒரு மெத்தடு. ரெண்டாவது வந்து இந்த மெத்தடு, இன்னொரு மெத்தட் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த மெத்தடில் தைக்கலாம். அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக சென்டரில் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இந்த மாதிரி சென்டர் டு சென்டர் அர்க்காத் வச்சு இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பாருங்கள், இது ஒரு மெத்தடு. உங்களுக்கு எந்த மெத்தடு உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுலேயும் அதே மாதிரி தான் அர்க்காத்லாம் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படின்றத பார்த்து தைக்கணும். இப்படி ஒன் சைடு வந்து தைச்சிட்ட பிறகு அப்படியே இப்படி திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ ஸ்லீவ் வந்து கீழே போயிடும், பாடி கிளாத் வந்து மேலே வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும். இதை மேட்ச் பண்ணி கரெக்டாக தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ 2 சைடு ஸ்லீவும் நம்ம வந்து அட்டாச் பண்ணிட்டோம். அவ்வளோதாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும். 2 ஸ்லீவும் நம்ம வந்து தைச்சி முடிச்சாச்சு. இப்போ சைடு க்ளோஸ் பண்ணிவிட்டு கழுத்து ஏற்றணும்னு சொன்னாக்கா கரெக்டாக ஆகிடும். இப்போ நம்ம சைடு க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். இடுப்பு லூஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத பார்க்கணும். இது வந்து 30 சைஸுடைய
பேட்டர்ன்றதால லூஸ் பார்த்தீங்கன்னா 26 இன்ச்சு சரிங்களா. 26 இன்ச்சை நம்ம 4ஆக பிரிக்கணும். 4ஆக பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னாக்கா 6.5 இன்ச் வரும். அதான் பாருங்கள் 13 13 13 6 சரிங்களா. 6 இன்ச் வரும். அந்த 6 இன்ச் நம்ம இப்படி மார்க் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இப்படி மார்க் பண்ணும்பொழுது இந்த ஐப்பட்டி இருக்கு இல்லைங்களா, இந்த ஐப்பட்டி வந்து கனெக்ட் பண்ணக்கூடாது. ஐப்பட்டி மட்டும் கனெக்ட் பண்ணாமல் இங்கேருந்து டேப்பை வச்சு 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் ஹூக் பட்டி வருது இல்லைங்களா, இந்த ஹூக் பட்டி வந்து கணக்கில் சேர்த்துக்கணும். ஐப்பட்டி தான் கணக்கில் சேர்க்கக்கூடாது. ஹூக் பட்டி மட்டும் கணக்கில் சேர்த்து 6 இன்ச் நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ 2 இதுலேயும் நம்ம 6 6 மார்க் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பேக் பார்ட் வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சிக்கணும். டபுளாக மடித்து இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் வந்து நம்ம 6 இன்ச் வைக்கணும். இப்போ 6 இன்ச் வச்சிட்டோம். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா சைடு வந்து க்ளோஸ் பண்ணணும். சைடு க்ளோஸ் பண்ணும்பொழுது கரெக்டாக இந்த 6 இன்ச் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து கரெக்டாக அந்த மார்க் டு மார்க் வந்து இந்த மாதிரி வச்சிங்க. வச்சுட்டு இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அக்கல்கிட்ட இந்த ப்ளஸ் மார்க் கரெக்டாக வருதான்னு சொல்லி பார்த்துக்கணும். எதுவும் மிஸ் ஆகாமல் அப் அண்ட் டவுன் இல்லாமல் கரெக்டாக வரணும். இப்போ நம்ம எல்லாமே பர்ஃபெக்டான அளவு இருக்கிறதால நமக்கு அப் அண்ட் டவுன் எதுவும் வரல, கரெக்டாக வந்துருச்சு. இப்போ 6 6 நம்ம கரெக்டாக இந்த மாதிரி மார்க் டு மார்க்கில் வச்சு தச்சிக்கலாம். இப்போ அக்கல்கிட்ட கொஞ்ச நேரம் நிப்பாட்டிட்டு கையோடைய சுற்றளவு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 10 இன்ச் இருக்குது. ஸோ அப்போ டபுளாக நம்ம கணக்கு பண்ணாக்கா 5 இன்ச் வரணும். 10 இன்ச் இருக்குது. அப்போ டபுளாக மடிச்சிருக்கிறதால நம்ம 5 இன்ச் வைக்கிறோம். 5 இன்ச் கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு கரெக்ட் நேராக கொண்டு வந்துடணும். இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிசு இருக்குல்ல, இந்த பிசரை வந்து நம்ம கட் பண்ணிக்கணும். இப்போ இது வந்து ஒரு தையல் போட்டோம். பக்கத்தில் வந்து ஒரு 2 தையல் எக்ஸ்ட்ரா போடணும். ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ப்ளவுஸ் வந்து லூஸ் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் பக்கத்தில் ஒரு 1/4 இன்ச் கனெக்ட் பண்ணி தையல் போட்டுக்கணும். இப்போ நம்ம 3 தையல் போட்டிருக்கிறோம். ஃப்யூச்சரில் வந்து பிரிக்கிறதுக்கு லூஸ் பண்ணணுன்னா பிரிச்சுக்கலாம். இப்போ அதே மாதிரி இந்த சைடும் வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். மார்க் டு மார்க் கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்லீவ் வந்துட்டு கரெக்டாக மார்க் பண்ணிக்கணும் சுற்றளவு. அதே மாதிரி சைடில் இருக்கக்கூடிய லைட்டாக அந்த பிசரை மட்டும் கட் பண்ணிக்கணும். இப்போ இந்த சைடு போட்ட மாதிரியே 2 தையல் போட்டுக்கலாம். இப்போ நம்ம அளந்து பார்க்கலாம். அளந்து பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக வருதா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம டேப்பால் மெஷர்மெண்ட் பண்ணதால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் வருமா என்னன்றதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக 26 இன்ச் வந்துருச்சு பாருங்கள். 26 இன்ச் கரெக்டாக வந்துருச்சு. அவ்வளோதான். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு கழுத்து வந்து நம்ம தைச்சிக்கலாம். ரவுண்ட் நெக்கு தான். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸஸான பீசஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்துக்குவோம். இப்போ இதான் இருக்கிற கிளாத்து. இதில் வந்து நம்ம ஃபுல்லாக கிராஸ் பீஸ் எடுக்கணும். கிராஸ் பீஸ்ன்னு சொன்னால் இது வந்து குறுக்க பீஸு, இது வந்து ஸ்ட்ரைட் பீஸ் சரிங்களா. இது ஸ்ட்ரைட்டு, இது வந்து குறுக்க. அப்போ கிராஸ்ன்னு சொன்னால் இதில் தான் வெட்டணும் சரிங்களா. இந்த மாதிரி கிராஸ் பீஸை நம்ம கட் பண்ணணும். நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். அகலம் பார்த்திங்கன்னா ஒரு 1 இன்ச் அகலத்தில் நம்ம கட் பண்ணால் போதும். ரொம்ப அகலமாகவும் கட் பண்ண தேவையில்ல, ரொம்ப கம்மியாகவும் கட் பண்ண தேவையில்ல. ஒரு 1 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸை கட் பண்ண தான் போகிறோம். இப்போ இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணுறது நீங்கள் இப்படியே கூட ஜாயின் பண்ணலாம். இதை பாருங்கள், இந்த மாதிரியும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதை விட பெட்டர் என்ன அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணுங்கள். இது மாதிரி எல் ஷேப்பில் போட்டுட்டு இந்த கார்னரில் ஏற்றி இந்த கார்னரில் இறக்குனீங்கன்னா உங்களுக்கு ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், ஸ்ட்ரைட்டாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு இந்த பீஸரெல்லாம் கட் பண்ணிவிடுவோம். எக்ஸஸாக இருக்கிற இந்த பீசஸ்லாம் கட் பண்ணிவிட்டு
ஸ்ட்ரைட் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஒரே ஸ்ட்ரைட்டாக வந்துருச்சு பாருங்கள். நமக்கு தேவையான அளவுக்கு லென்த்து நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ நம்ம ப்ளவுஸ் எடுத்துக்கலாம். இப்போ வந்து ப்ளவுஸில் வந்து மேல் பக்கமாக போட்டுக்கணும். ஜாயிண்டெல்லாம் பார்த்துங்க. இப்படி வச்சு தைச்சிட போகிறீங்க. இப்படி வச்சு தைக்கணும். அப்போ தான் வந்து இப்படி மடித்து தைக்கும்போது உள்ள பீஸு கவர் ஆகும். இப்போ இந்த மாதிரி வச்சு 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே தைச்சிட்டே வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு இந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லைங்களா, பெண்டாக இருக்கிற இடத்துல இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி விடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப் கரெக்டாக வரும். இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு மட்டும் நம்ம கட் பண்ணி விடணும். எல்லா இடத்துலையும் கட் பண்ண அவசியம் இல்லை. இது நீங்கள் கட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு அந்த கழுத்து வந்து நீங்கள் திருப்பும் பொழுது சரியாகவே வராது. இப்போ நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிட்ட பிறகு நல்லா பாருங்கள். இது வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி இது இப்படி வந்து கவர் பண்ணி உள்ளே நம்ம எவ்வளோ தைச்சோமோ அந்த 1/4 இன்ச் கணக்கில் அப்படியே ஒரு பைப்பிங் மாதிரி இந்த மாதிரி தைச்சிக்கணும் பட்டையாக. இப்போ இந்த மாதிரி தைச்சிட்ட பிறகு உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்கும். இந்த பீஸ் வந்து நம்ம கட் பண்ணணும். ஸோ கட் பண்ணுறதுக்கு கை இந்த மாதிரி வச்சிங்க. கீழே கத்திரிக்கோலால் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். இப்படி கட் பண்ணும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நம்ம கட் பண்ணணும். ப்ளவுஸை வந்து கட் பண்ணிடக்கூடாது. விரலை வந்து நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணும்பொழுது ப்ளவுஸ் வந்து கட் ஆகாது. கரெக்டாக வந்து அந்த மேலே இருக்க அந்த எக்ஸஸான துணி மட்டும் கட் ஆகுதா அப்படின்றத உங்களால் புரிஞ்சிக்க முடியும். ஸோ அதனால் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் கட் பண்ணுங்கள். பார்த்து கவனமாக கட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த எக்ஸஸான பீசஸ்லாம் கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிட்ட பிறகு இப்போ நம்ம இந்த மாதிரி மடித்து பெரிய தையல் சென்டரில் பெரிய தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா ஹெம்மிங் பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணிவிட்டு அந்த பெரிய தையல் வந்து பிரிச்சிடலாம். இப்போ மேக்ஸிமம் லைனிங் ப்ளவுஸ்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா யாரும் ஹெம்மிங் பண்ணுறதில்ல. அதிகமாக ஃபுல்லாக வந்து ஸ்டிச்சிங் தான். ஸோ அதனால் இப்போ நம்மளும் வந்துட்டு இதில் வந்து டபுள் ஸ்டிச்சிங் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி மடித்து இந்த 1/4 இன்ச் வந்துட்டு கரெக்டாக மடித்து இந்த பீடிங்கை வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ நம்ம ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டோம். இது ரெண்டுத்தையும் இந்த மாதிரி வச்சு பார்க்கலாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லி. அப் அண்ட் டவுன் எதாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். எதுவுமே இல்லை பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ கழுத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு தையல் போடணும். ஒரு தையல் தான் போட்டிருக்கிறோம். இந்த இதில் வந்து ஓர தையல் போட்டிங்கன்னா இன்னும் ஃபினிஷிங்காக இருக்கும். இப்படி ஓர தையல் போடும்பொழுது இந்த துணியை வந்து சுருக்கி விட்டு நம்ம தையல் போட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரவுண்ட் நெக் வந்து ஃபினிஷிங்காக வரும். இந்த பாருங்கள், இப்படி ஓர தையல் போடும்போது இந்த விரலால் பின்னாடி வந்து இந்த மாதிரி அடைச்சிங்க. இந்த மாதிரி அடைச்சி விட்டு நீங்கள் தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம டபுள் தையல் போட்டோம் கழுத்தில். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டோம். திருப்பிக்கலாம். அப் அண்ட் டவுன்லாம் அக்கில் பாருங்கள், அப் அண்ட் டவுன் எதுவும் இல்லாமல் கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம மெஷர்மெண்ட்லாம் கரெக்டான மெஷர்மெண்ட் வச்சு தைக்கும்பொழுது நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டான ப்ராப்பராக தைச்சோன்னு சொன்னாக்கா நமக்கு அந்த அப் அண்ட் டவுன் பிரச்சனையே வராது. இப்போ வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் பாருங்கள். ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக்கு, சரிங்களா. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளவுஸ் வந்து கட் பண்ணோம். 30 சைஸில் உள்ள பேட்டர்ன். இந்த ப்ளவுஸோடைய கட்டிங் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எண்டு ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரியான ப்ளவுஸ் பேட்டர்ன்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து என்ன சைஸ் வேணுமோ நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம்.
சரி நேயர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.